சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் 11ஆம் திருமுறையில் இருந்து க்ஷேத்திர வெண்பா என்று சொல்லப்படுகின்ற ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அருளி செய்த அற்புதமான ஒரு சிற்றிலக்கியத்தை பற்றி தான் இன்றைய சிந்தனை நமக்கு அமையப்போகின்றது. அதாவது 63 நாயன்மார்களில் ஒருவராக சிறப்பிக்கப்பட்டவர் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று நம்ம நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகையில் அருளி செய்திருக்கிறத பார்க்குறோம். இந்த ஒரு வரியை விரித்து சொல்ல வந்த சேக்குழார் பெருமான் 8 பாடல்கள் மூலமாக நமக்கு ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் வாழ்க்கையை நமக்கு விரித்து சொல்லுகின்றார். இவர் பல்லவ நாட்டு மன்னராக திகழ்ந்திருக்கின்றார். பல்லவ மன்னன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே மன்னன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எப்படிப்பட்ட ஒரு ராஜபோக வாழ்க்கையில் இருந்திருப்பாருன்னு தெரியும். ஆனால் பெருமான் மேல் கொண்ட காதலின் காரணமாக க்ஷேத்திரங்கள், அதாவது திருத்தல யாத்திரை செய்ய வேண்டும் என்ற அடங்காத அந்த ஆசை காரணமாக தனது பதவியை துறந்து அவர் ஒவ்வொரு திருத்தலமாக சென்று பாடல்கள் பாடியிருக்கின்றார். அப்படி வந்த பாடல் தான் அப்படி வந்த பதிகம் தான் இன்று நமது சிந்தனைக்கு. மன்னனாக இருந்து அனைத்தையும் துறந்து திருத்தல யாத்திரை மேற்கொள்ளுவது அப்படின்னா அது சாமானிய விஷயம் இல்லைங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். பட்டினத்தார சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இவரும் எல்லாத்தையும் துறந்து வெளியில் வந்தவர். ஐயடிகள் அப்படின்றது இவருடைய பெயர். ஐயடிகள் அப்படின்னா ஐயன் அடிகள் அப்படிங்கிறதுடைய சுருக்கமாகத்தான் நாம் இங்கே பார்க்குறோம். அதாவது இந்த வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இன்னைக்கு நாம் பார்க்குற நிலையில்லாமைன்னா எல்லாத்துலேயுமே நாம் பார்க்கலாம். உடல் நிலை இல்லாமை, இளமை நிலை இல்லாமல் இருக்கிறது, பணம் நிலை இல்லாமல் இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கை எல்லாமே நிலையில்லாமையில் வந்துடும் இல்லையா. அப்படிப்பட்ட நிலையில்லாமையை நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லி, அப்படி போய் ஒன்றும் இல்லாமல் சாகிறத விட பெருமானுடைய திருவடியை இப்பவே பற்றிக்கொள் அப்படின்னு உள்ளத்தை ஆற்றுப்படுத்தும் விதமாக, நம்மை ஆற்றுப்படுத்தும் விதமாகத்தான் இந்த முழு பதிகத்தையுமே அருளி செய்திருக்கின்றார். நமக்கு கிடைத்தது 24 பாடல்கள் தான். இதில் நம்மளுடைய தவக்குறைவு, நிறைய பாடல்கள் இழந்து விட்டோம். 24 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. அதை தான் ஒவ்வொன்றா நாம் இப்போ சிந்திக்க போகிறோம். இதில் பாருங்கள், 24 தலம்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 26 தலங்களாக நாம் இதை பார்க்க முடிகின்றது. முதல் பாடல் தில்லை சிற்றம்பலம். நம்மளுடைய திருத்தல யாத்திரை ஆரம்பிக்கும் போது எப்போதுமே தில்லையில் இருந்து ஆரம்பிப்பது தான் நமது வழக்கம். நம்ம குருநாதர் எப்போவுமே அதை தான் செய்வாங்க. வருஷம் அவங்களுடைய திருத்தல யாத்திரை ஆரம்பிக்கும் போது தில்லையிலிருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் நம்மளுடைய வழக்கமாகவும் இருக்கு. தல வரிசையில் நீங்கள் திருமுறைகளை பார்த்தீங்கன்னாலும் தில்லையிலிருந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக இங்கேயும் இந்த பதிகமும் தில்லையில் இருந்து ஆரம்பிக்கின்றார் நமக்கு ஐயடிகள் காடவர்கோன். தில்லைக்கு முதல் பாடலா, இரண்டாவது குடந்தை கீழ்கோட்டம், அடுத்தது திருவையாறு, திரு ஆரூர், திருத்துருத்தி, திரு கோடிக்கா, திரு இடைவாய், திரு நெடுங்களம், திரு தண்டலை நீணேரி, அண்ணாமலை, திரு ஆனைக்கா, திருமயிலை, திரு உஞ்சேனை மாகாளம், திருவளைகுளம், திருச்சாய்க்காடு, திரு பாச்சிலாச்சிராமம், திருச்சிராப்பள்ளி, திருமழபாடி, திரு ஆப்பாடி, திரு கச்சி ஏகம்பம், திரு கடவுர், திருப்பனந்தாள், திருவொற்றியூர், அப்புறம் நிறைவாக வர்றது திருமயானம். அதில் வெறும் திருமயானம்னு சொன்னதுனால அது கச்சி மயானம், கடவுர் மயானம், நாலூர் மயானம் என்று எதுவாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், அல்லது 3ஐயுமே சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் பார்க்குறோம். இப்போ இதில் வர்ற 24 பாடல்களையும் ஒவ்வொன்றாக சிந்திக்க போகின்றோம். பெருமானின் கருணை கூட்ட முதல் பாடலை பார்க்கலாம். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று, நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர் அப்படிங்கிறது தான் இந்த முதல் பாடல். இதில் பாருங்க, நாம் முதல்ல அந்த ஒரு சொற்றொடரை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். என்னன்னா, ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே அப்படின்னு ஒரு சொற்றொடர் வைக்கிறார். என்ன பொருள்னா, இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்றது ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு சுழற்சி தான், ஓடிக்கிட்டே இருக்கு. அதை தடுத்து நிறுத்த முடியுமான்னா முடியாது.
அது ஓடிக்கிட்டு அதன் போக்கில் போய்கிட்டே தான் இருக்கும், அதை நிறுத்த முடியாது. ஆனால் இதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணி, மூப்பு, சாக்காடு என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றும். ஒவ்வொரு நொடி நாம இன்னைக்கு நம்மள்ட்ட கழியுதுன்னா என்ன பொருள்? நம்ம வாழ்க்கையில இருந்தே ஒவ்வொரு நொடி பொழுது கழிகின்றது அப்படிங்கிறது தான் பொருள். அப்ப நாம இந்த நிமிஷம் ஒன்றும் செய்யாம உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிஷம் ஒன்றும் செய்யாமலே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு எப்பவுமே சொன்னாங்க, எதை செய்தாலும் அதில் கவனமாக உடனடியாக செய்யுங்கள், அடுத்த நாள் என்பது உங்கள் கையில் இல்லை என்று சொன்ன காரணம் இது. அப்படியே இதை வச்சு பாருங்க. மூப்பு, பிணி, சாக்காடு இது எல்லாமே எதன் காரணமாக நம்மை வந்து சேர்கின்றது அப்படின்னா வினையின் காரணமாக வந்து சேருகின்றது. அதை தான் இங்க அழகா நமக்கு சொல்ல போறாரு. பிணி, மூப்பு, சாக்காடு இதை அப்படியே பார்ப்போம் பாருங்களேன். உற்றாரும் கோடுகின்றார், ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே. அதாவது இந்த வாழ்க்கை ஓட்டம் ஒரு இடத்துல வந்து நிற்க போகிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா எதன் காரணமாக அப்படின்னா பிணியின் காரணமாக. பிணி அடைந்து அந்த உடல் வந்து நலிய ஆரம்பிக்குது ஏதோ ஒரு நோய் காரணமாக. அந்த நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள் எல்லாருமே நம்மை பார்த்து அருவருப்பு படுகின்றார்களாம். ஏன்னா நம்மளுடைய உடல் நலிஞ்சிருச்சு, அதனால ஒரு வளைவு ஏற்பட்டுடுச்சு, அப்படியே வளைஞ்சு போயிடுவோம் இல்லையா வயசாச்சுன்னா, அந்த ஒரு குறிப்பை சொல்லி அப்படிப்பட்ட உடல் நலிகின்ற நேரத்தில் நம்மை பார்த்து அனைவரும் அருவருப்பு படுகின்ற ஒரு சூழலில் அப்படிங்கிறது தான் இந்த முதல் சொற்றொடர். அடுத்தது பாருங்க, மூப்பு என்பதை வைத்து அருள் செய்கின்றார். ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே மூப்பும் குறுகிற்று. இதுல நம்ம சொல்லுவோம் இல்லையா, இளமை நிலையாமை அப்படிங்கிறது, அதை அப்படியே இங்க எடுத்து நமக்கு சொல்றாரு. வயது போன ஒரு நிலை, வயது ஆயிடுச்சு. அப்ப என்ன, ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே மூப்பும் குறுகிற்று. நம்மை நோக்கி எது வந்திருக்கு அப்படின்னா வயதான தோற்றம், வயதான தன்மை வந்துவிட்டது. அது ஆக பிணி பார்த்துட்டோம், அடுத்தது மூப்பு பார்த்துட்டோம், அப்புறம் சாக்காடு பார்க்கணும் இல்லையா. இது ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர். பாடலை நாம நேரடியா பார்க்கும்போது நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா நாம இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, நாடுகின்ற நல்ல அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன் அப்படின்னு தான் நாம இதை படிக்கணும். என்ன பொருள்னா, நாடுகின்ற நல்ல அச்சு எது, இந்த உடம்பு. ஏன்னா இது நல்ல ஒரு அச்சு தானே, நமக்கு இது இல்லாம நம்மளால ஓட முடியாது இல்லையா. அப்ப இது நல்ல அச்சு நமக்கு கொடுத்திருக்கின்றார் பெருமான். அது இற்று போகின்றதான். ஏன் இற்று போகுது? ஒண்ணு பிணினால அல்லது வயதான காரணத்தினால. அப்ப பிடி மூப்பு காரணமாக இந்த அச்சு இற்று சுடுகாடு என்று சொல்லப்படுகின்ற அம்பலத்தில் ஏறும் முன் அப்படின்ற ஒரு குறிப்பை வைக்கிறாரு. அப்ப நமக்கு இயற்கையாக வர இருப்பது பிணி, மூப்பு, சாக்காடு. இந்த மூன்றும் நம்மை நோக்கி வருவதற்கு முன், இது ஏன் நம்மளை நோக்கி வருது அப்படின்னா வினை காரணமாக. அந்த வினையை கழிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் திருத்தல யாத்திரை செய்ய வேண்டும். அதைத்தான் நமக்கு மிக அழகாக இந்த பாடலில் வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். இதுல பாருங்க, நன்னெஞ்சே, நல்ல நெஞ்சம். எது நல்ல நெஞ்சம்? தில்லை சிற்றம்பலத்தை சேருபவர்களுக்கு உரிய நெஞ்சம்தான் நல்ல நெஞ்சம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக வைக்கின்றார். இந்த குறிப்பை நாம காழிப்பிள்ளையாருடைய பதிகத்திலையும் பார்க்க முடிகின்றது. உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பதிகம் தான் திருச்சாய்க்காடு பதிகம். அதுல பாருங்க, நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சாநாளும் வாழ்நாளும் சாக்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமைப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே என்று இந்த பாடல் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியே நமக்கு காழிப்பிள்ளையார் இதுக்கு முன்னாடியே பாடி கொடுத்திருக்கிறது மிக அழகான ஒரு சிறப்பு. இதுல பாருங்க, ஆனா இங்க வந்து சொல்ற இடம் நமக்கு வந்து சாய்க்காடு என்று சொல்லப்படுகின்ற திருத்தலம். அங்க செல்ல வேண்டும் அப்படின்னு மனத்தை ஆற்றுப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பாடலை அமைத்திருப்பார். இதுலயும் அந்த ஏன் நம்ம இதை பார்த்தோம்னா அந்த நன்னெஞ்சேன்ற ஒரு குறிப்புக்காக. நல்வினை வரும், எப்போது வரும் அப்படிங்கிறாருன்னா திருத்தல யாத்திரை செய்யும் போது. அப்படி திருத்தல யாத்திரை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நெஞ்சு நல்ல நெஞ்சு அப்படிங்கிற குறிப்பை தான் இந்த முதல் பாடல்ல நாம பார்க்கிறோம். இதுல வந்து சிற்றம்பலமே என்ற சொல்
2 இடங்கள்ல வேற வேற பொருள் குறித்து வருவதை பார்க்கின்றோம். அதனால இது சொல் பின்வரு நிலை அணியாகவும் நாம பார்க்க முடிகின்றது. கொஞ்சம் கொஞ்சம் அணியும் தொட்டு பார்த்துக்கலாம். அப்ப நமக்கு அதுல புரிதல் இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா அதுல சொல் சுவையோடு பொருள் சுவையும் சேர்த்து நாம படிச்சோம்னா இன்னும் அழகாக புரியும் என்பதனால. இப்ப அடுத்த பாடல். 2வது பாடல். கடுவடுத்த நீர் கொடுவா காடிதா என்று நடுநடுத்து நா அடங்கா முன்னம் பொடியடுத்த பால்கோட்டம் சேராமுன் பன்மாடம் தென்குடந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட. அதாவது வயதான தன்மையை மிக அழகாக இதுலேயும் பிணி, மூப்பு, சாக்காடு என்பதுதான் மீண்டும் இதுல வலியுறுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். ஆனா இங்கு உள்ள திருத்தலம் பார்த்தீங்கன்னா குடந்தை கீழ்கோட்டம் என்ற திருத்தலத்தை பத்தி குறிப்பு வருகின்றது. வயதான பிறகு பித்தம் ஏறும். அந்த பித்தம் ஏறும் போது நமக்கு அதை குறைப்பதற்கான உணவு வகைகளை தான் கொடுக்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கடுக்காய் நீர் அல்லது பழைய சாதத்தில் உள்ள அந்த நீர் இருக்கு இல்லையா, அது அதனால தான் இப்பவும் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சு காப்பி தண்ணியை குடிக்காத, குடிச்சாக்கா வயிறு புண்ணு வரும். இன்னைக்கு நாம சொல்றோமே அல்சர்னு சொல்லிட்டு, அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கம் தானே. நாம காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல காப்பியை குடிக்கிறோம். காப்பி ஏற்கனவே அசிடிக்கு, மேற்கொண்டு நம்ம வயிறு காலியா இருக்கும் போது அந்த ஆசிடும் இந்த ஆசிடும் சேர்ந்து நமக்கு அல்சர் உருவாகின்றது. அப்ப இதை வராமல் தடுப்பதற்கு அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் லேசுப்பட்டவங்க இல்லை. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்திருந்தாங்க சொல்றாங்க அப்படின்னா அதற்கு பின் அத்தனை மருத்துவ குணங்களும் இயல்பும் இருப்பதை நாம இப்போ பார்த்தானா பிரமிப்பா இருக்கு. அவங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? பழைய சாதத்துல தண்ணியை ஊற்றி வச்சுட்டு காலையில அதை குடிக்க சொல்லுவாங்க. வயிறுக்கு குளிர்ச்சியாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் பித்தத்தை தணிக்கக்கூடியதாகவும் இருந்தது அந்த உணவு. கொஞ்ச நாள் இல்லாம போயிட்டு இப்போ மீண்டும் ஒரு சிலர் வீட்டில் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறத நாம பார்க்குறோம். அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. உடலை பத்தின கவனம் வருகின்றது என்பது தெரிகின்றது. இதுல பாருங்க, கடுக்காய் நீர் கொண்டு வா, அப்படிப்பட்ட காடி தண்ணி கொண்டு வா என்று நான் நடுநடுங்கி கேட்டு, அப்புறம் என்ன ஆகுதான்? நடுநடுங்கி கேட்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் சுடுகாட்டுக்கு போயிடுது இந்த உடம்பு. அதை தான் இங்கே சொல்கிறார் பாருங்க. கடுவடுத்த நீர் கொடுவா, இது கடுக்காய் நீர் கொண்டு வா அப்படின்னு கேட்கறதுக்கும், காடி தா அப்படின்னா பழைய சோற்று நீர் அதை கொஞ்சம் கொடு. ஏன்னா இரண்டுமே பித்தத்தை தணிக்கக்கூடியது என்பதனால கேட்டுட்டு, அதுவும் எப்படி கேட்குறாங்களாம், நாக்கு நடுநடுங்கி போயிருக்கான். ஏன்னா பேச்சு சரியா வரல, உடல் இற்று போய்விட்டது. மறுபடியும் இங்க நாம பார்க்கறது மூப்பு, சாக்காடு, பிணி என்றது தான். இந்த மூன்றின் காரணமாக நாக்கு குளற ஆரம்பிக்கின்றது, வார்த்தைகள் சரியாக வரவில்லை. இந்த குறிப்பை அழகாக சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. இதெல்லாம் நாக்கு நடுங்குது, இது எல்லாம் பிணியின் காரணமாக வருது, அதற்கு அடுத்தது மரணப்படத்தான் போகின்றோம். அதை தான் அடுத்தது வைக்கிறாரு. பொடியடுத்த பால்கோட்டம் சேராமுன். சாம்பலை உடைய, அதாவது சுடுகாடு என்றால் சாம்பல் இருக்கும், அப்படிப்பட்ட சுடலை சேருவதற்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு பொடியடுத்த பால்கோட்டம் சேராமுன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு பன்மாட தென்குடந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட என்று சொல்கின்றார். இதுல அந்த பொடி அடுத்த அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்க கொண்டு கூட்டி 2 இடத்துல வச்சு அழகா பார்க்கலாம். பொடி அடுத்த பால்கோட்டம் சேராமுன். சாம்பல் சுடுகாட்டுல நிறைய இருக்கு, அப்படிப்பட்ட சுடுகாடை சேருவதற்கு முன் பொடியடுத்த பன்மாட தென்குடந்தை கீழ்கோட்டம். ஏன்னா பெருமானுடைய ஆலயத்துல திருநீர் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த பொடி அதிகமாக இருக்கக்கூடிய குடந்தை கீழ்கோட்டம் என்ற திருத்தலம். நீங்க அங்க போக முடியலனாலும் பரவாயில்லப்பா, சொல்லிக்கிட்டாவது இருங்க. சொல்லும்னா நமச்சிவாயவே என்பது போல குடந்தை கீழ்கோட்டம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அதுவே உங்களை நல்ல கதிக்கு எடுத்து செல்லும் என்பதுதான் இந்த 2வது பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். அடுத்தது 3வது பாடல். குந்தி நடந்து குனிந்து ஒருகை கோலூன்றி நொந்து இருமி ஏங்கி
நுரை தேறி வந்துந்தி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை அப்படின்ற ஒரு குறிப்பு. அதாவது இது மடக்கு அணி என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிப்பில் வர்ற ஒரு அழகான பாடல். இந்த முதுமை காரணமாகவும் நிலையில்லாததா இந்த பாட்டிலையும் நம்மளுக்கு அதே குறிப்பு தான். முதுமை, பிணி மற்றும் சாக்காடு இந்த குறிப்பை தான் சொல்கின்றார். இதில் என்னன்னா, திரு ஐயாற்று பெருமானை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு. இதில் பாருங்க, குந்தி நடந்து என்ன பொருள்னா எழுந்து நடக்க முடியலை. அதனால அந்த ஊந்து பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க ஊந்து போகும் இல்லையா, அதே மாதிரி வயதான பிறகும் கால் நலிவுற்ற பிறகு அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்கும்போது அப்படி உந்தி போவாங்க இல்லையா, அப்படி அவங்க மேனியை நகர்த்துகின்றார்கள். குனிந்து ஒருகை கோலூன்றி, அதாவது எழுந்திருக்கிறதுக்கு கையெல்லாம் கீழே ஊனி ஒரு கோல்லாம் இருந்து அப்படி எழுந்தாதான் எழுந்திருக்கவே முடியுதான். அந்த அளவுக்கு உடல் பலகீனப்பட்டு விட்டது. நொந்து இருமி ஏங்கி, இதுல பாருங்க, நொந்து போய், நொந்துன்னா உடல் நொந்து, மனம் நொந்து. ஏன்னா உடல்ல வியாதின்னு வந்துருச்சுனாலே ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையும் போயிடும். நொந்து இருமிக்கிட்டே இருந்து வருத்தமுற்று, இதற்கு மேல ஒண்ணுமே இல்லை, அதனால வருத்தமுற்று. நுரை தள்ளி, சாப்பிடும்போது ஒன்றும் சரியில்லை, எச்சில் கூட ஒழுங்கா முழுங்க முடியாம வடிய ஆரம்பிக்குது, நுரை தள்ளி. அதன் மட்டும் அல்லாமல் இப்போ அடுத்தது பாருங்க, கோழை ஆறு போல வாய் வழியாக வழிகின்றதாம். அதுதான் அந்த ஐ ஆறு என்று சொல்லப்படுகின்றது. ஐ என்பது கோழை என்ற ஒரு பொருளை நாம இங்க பார்க்கிறோம். அதாவது மூக்குச்சொலி அடைச்சிட்டு அது அப்படியே குழக்குழான்னு ஏன்னா அதுக்கு மேல உடல்ல சக்தி இல்லை. ஒரு மரணத்தை எப்படி கண்முன் கொண்டு காட்டுகின்றார் பாருங்க. காட்டுறவர் லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க, ஒரு ராஜா. எல்லா சுகபோகத்தையும் பார்த்தவர், பார்த்து கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கெல்லாம் ராஜ வைத்தியம் பார்க்கறதுக்கு மருத்துவர்கள்லாம் அவ்வளவு செலவு பண்ணி வச்சிருப்பாங்க. அவர்களும் இவர்களுக்கு வலி இல்லாம பார்த்து கொள்வதுதான் அவர்களுடைய வேலை. அப்படிப்பட்ட ஒரு மன்னன் இவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாருன்னா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவர் பெருமான் மேல உள்ள அன்பின் காரணமாக இது எல்லாம் எனக்கு வேண்டாம், யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது, பெருமான் தான் எனக்கு எல்லாம் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ளால வந்திருக்கணும் அப்படிங்கிறது இந்த பாடல்கள் மூலமாகவே நமக்கு நன்றாக தெரிகின்றது. இதுல பாருங்க, ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை அப்படிங்கிறார். நம்ம அப்பர் கைலாய காட்சி போனோம் அப்படின்னு வைங்களேன், ஐயாரா தியாகேசா என்ற அந்த ஓசை இருக்குல்ல, அந்த ஒலி இருக்குல்ல, எல்லா திசைகளில் இருந்தும் கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்க அதை கேட்டீங்கன்னா அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற அடியார்கள் எல்லாரும் சதா சர்வகாலமும் சொல்லிக்கொண்டே இருப்பது ஐயாரா தியாகேசா, ஐயாரா அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம உடல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் பாருங்க. அது அப்படியே இங்க சொல்றாரு, அப்பா வாயில இருந்து ஐ ஆறாக வழிவதற்கு முன் ஐயாறு என்று வாயார சொல்லு அப்படிங்கிறது தான் மிக அழகாக சொல்லை வைத்து விளையாடி இருந்தாலும் பொருள் மிகவும் ஆழமான ஒரு பொருள் தான் இந்த பாடல் திரு ஐயாற்று பெருமானுக்கு உரித்தானது. அடுத்த பாடலோடு நான்காவது பாடலை இப்போது பார்க்கலாம். காளை வடிவு ஒழிந்து கையறவோடு ஐயுறவாய் நாளும் அணுகி நலியாமுன் பாளை அவிழ் கமுகம் பூஞ்சோலை ஆரூரற்கு ஆளாய் கவிழ் கமுகம் கூம்புக என் கை என்பதுதான் இந்த நான்காவது பாடல். இதுல பாருங்க, இது என்ன ஒரு சிறப்பு நயம், எப்படி வேணாலும் நாம இதை எடுத்துக்கலாம். மூலட்டானம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு அது திரு ஆரூர் தான். வேற எந்த தலத்திற்கும் நாம மூலட்டானம்னு சொல்றதே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, மூலட்டானம் அப்படின்னு, அதாவது மூலஸ்தானம் எது அப்படின்னா திரு ஆரூர் தான். இந்த ஆட்டம் ஆடுறோமே, நமக்கு எவ்வளவு ஆட்டம் ஆடுறோம், இதுக்கெல்லாம் மூலதனம் எது அப்படின்னா நம்ம இளமை தானே. அப்ப இளமை இதுதான் நம்மளுடைய மூலதனம். இதை வச்சுத்தான் நாம இந்த ஆட்டம் ஆடுறோம். அது போறதுக்கு முன்னால மூலட்டானீஸ்வரரை போய் வணங்குங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல ஒரு நயமா நாம பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதுதான் இதுல பாருங்க, அந்த இளமை நிலையாமையை பத்தி தான் மிக அழகாக இதுல சொல்லியிருப்பாரு. இதுல
நீங்கள் கொண்டு கூட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னா பொருளே சொல்ல வேண்டாம், நேரடியாகவே பொருள் புரிகின்றது. இதில் பாருங்க, காலை வடிவு ஒழிந்து நலியா முன், அதாவது இளமை நீங்குவதற்கு முன் அப்படின்ற ஒரு அந்த குறிப்பு. கையறவு அணுகி நலியா முன், இயலாமை வந்துவிட்ட நிலை, அந்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி. அப்ப என்னன்னா நம்மளால இயங்க முடிகின்றது, நம்மளால நம்மளுடைய வேலைகள் எல்லாம் செய்ய முடிகின்றது. ஐயுறவாய் நாளும் அணுகி நலியா முன், இப்பவா அப்பவான்னு இருக்கிற நிலை மாறி எல்லாம் நல்லா இருக்கு. அப்ப என்ன பொருள்னா இளமையில இருக்கிறோம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றது இந்த உடம்பு. பாளை அவுள் கமுகம் பூஞ்சோலை ஆரூரற்கு ஆளாய் கவிழ்க முகம். என்ன பொருள்? தலையை குனிய வேண்டும், பெருமானிடம் சென்று தலையை குனிந்து கும்பிடணும். பெருமானை பார்த்து, அதாவது நம்ம அப்பர் பெருமான் சொல்லுவார்ல, தலையே நீ வணங்காய் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த குறிப்பு தான் நமக்கு இந்த இடத்துல ஞாபகத்துக்கு கொண்டு வர்றாரு. ஆரூர் பெருமானை பார்க்கும்போது நம்ம முகம் கவிழ வேண்டும். ஏன் அப்படின்னா மரியாதை காரணமாக பெருமானை பார்த்த மாத்திரத்தில் ஆனந்தத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பதிலாக, தலை நிமிர்ந்து நிற்றல் என்பது ஆணவத்தின் வெளிப்பாடு இல்லையா? பெருமானே இது நீ கொடுத்த உடல், நீ கொடுத்த தலை என்று தலை வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாளை அவள் கமுகம் பூஞ்சோலை ஆரூரற்கு ஆளாய் கூம்புக என் கை அப்படிங்கிறார். கைகால் கூப்பி தொழிர், நமக்கு வந்து தலையே நீ வணங்காய் அதை சொல்லிட்டு அடுத்தது கைகால் கூப்பி தொழிர் அதையும் சொல்லிட்டார். என்ன பொருள்னா, ஆரூர் பெருமான பார்த்த மாத்திரத்தில் இளமையில் இருக்கும் போது, ஏன்னா இளமைன்னு வரும்போதே ரத்தம் சூடான ரத்தம்னா யாரை பார்த்தும் நமக்கு வந்து தலையும் குனியாது கையும் வணங்காது. ஆனா இளமையில் ஆரூருக்கு சென்று அங்கே பெருமானை பார்த்து தலை வணங்கி கைகூப்பி நிற்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை தான் இந்த பாடல்ல மிக அழகாக சொல்கின்றார். ஏன்னா நமக்கு மூலமாக அதாவது நமக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய இளமையை மூலட்டானேஸ்வரருக்கு நாம எழுதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய குறிப்பாக நாம் பார்க்கின்றோம். 5வது பாடல். வஞ்சியன நுண்ணிடையார் வாழ்த்தடங்கண் நீர் சோர குஞ்சி குரங்கி இன்மேல் கொண்டிருந்து கஞ்சி அருந்துருத்தி கொண்டுவா என்னாமுன் நெஞ்சே திருத்துருத்தியான் பாதம் சேர். இந்த பாடலும் நமக்கு வந்து இளமை நிலையாமை பத்தின ஒரு குறிப்பு தான். திருத்துருத்தி என்ற திருத்தலத்திற்கு பாடப்பட்ட பாடல். இதுல பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது கணவனோ அல்லது தகப்பனோ அல்லது சகோதரனோ அல்லது மகன் யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்ப மனம் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஆண் மகனுக்கு உடல் நலிந்தா மனைவி அல்லது தாய் அல்லது சகோதரி அல்லது மகள் இப்படி யாராவது ஒருத்தங்க வந்து மனம் நொந்து அவர்கள் கூடவே இருந்து அவர்களுக்கு சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழலை பார்ப்பாங்க இல்லையா? அந்த குறிப்பை தான் இதுல வந்து மிக அழகாக சொல்கின்றார். அதாவது வஞ்சி கொடி போன்ற நுண்ணிடை மற்றும் வாழை மீன் போன்ற கண்கள் கொண்ட பெண்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு. இதை இரண்டாக நாம பார்க்கலாம். ஒன்று இளமை காலத்துல, அதற்கு பிறகு முதுமை காலத்துல, ரெண்டுமாகவே நாம இந்த பாடலை பார்க்க முடிகின்றது. அதாவது வஞ்சியன நுண்ணிடையார் குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அருந்தொருத்தி கொண்டு வா என்று மகிழ்ந்து இருந்த காலம் ஒன்று இருக்கு. ஆரம்ப காலத்துல இளமையில நாம வந்து ஆண்கள் வந்து வயல் வேலை செய்து கொண்டிருக்கும் போது பெண்கள் வந்து அங்கே கஞ்சி கொண்டு போய் கலையத்துல கொண்டு போய் கொடுத்து அந்த ஒரு வாழ்க்கை முறையை நாம இங்க பாக்குறோம். இதுவே பிறகு ஒரு நாள் என்னவா மாறுது அப்படின்னா, வாழ்த்தடங்கண் நீர் சோர குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அருந்துருந்தி கொண்டு வா அப்படின்னு ஒரு சூழல் வருது. அதாவது தண்ணியே உள்ள இறங்காத ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு காலம் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி இளமையில் இருந்து முதுமை காலத்திற்கு வரக்கூடிய இந்த உடல், அப்படிப்பட்ட உடல் தாங்கி குற்றாலம், இன்று திருக்குத்தாலம் என்று சொல்லப்படுகின்ற திருத்துருத்தி என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானின் திருவடிகளை சேர வேண்டும் என்பதாகத்தான் இந்த 5வது பாடலை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்.
6வது பாடல். காலை கரை இழையால் கட்டி தன் கை ஆர்த்து மாலை தலைக்கு அணிந்து மையெழுதி மேலோர் பருக்கோடி மூடி பலர் அழா முன்னம் திருக்கோடி கா அடை நீ சென்று என்பதுதான் இந்த 6வது பாடல். திருக்கோடிக்கா என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடல். இதுல பாத்தீங்கன்னா பிணஸ்ருங்காரம் என்று சொல்லப்படுகின்ற பிணத்திற்கு அலங்காரம் செய்யக்கூடிய அந்த சிறப்பை சொல்லி அருள் செய்கின்ற பாடல். ஒரு பிணம் அப்படின்னா அதற்கு அலங்காரம் கண்டிப்பாக செய்பவர்கள் இந்த காலத்திலையும் நாம நிறைய பார்க்கிறோம். அதை இந்த பாடல் முழுவதுமாக எடுத்து சொல்கின்றார். ஒரு பிணம் விழுந்துருச்சு, விழுந்த உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா கால் இரண்டையும் கரை அதாவது அந்த துணியோடைய ஓரம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு கட்டுவார்கள். ஏன்னா கால் விரிந்து விடாமல் இருப்பதற்காக அதை செய்வாங்க. அதே மாதிரி கைகளை சேர்த்து கட்டுவார்கள். கையை ரெண்டையும் சேர்த்து கட்டுவாங்க, ஏன்னா விரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி மாலை அணிவிப்பார்கள். மாலை போடுவது அப்படிங்கிறது இன்றும் நிறைய உறவினர்கள், தோழர்கள் இவங்களெல்லாம் பண்றதையும் நாம பார்க்குறோம், ஒரு சடங்காவே பார்க்குறோம். கண்களுக்கு மை தீட்டும் வழக்கமும் சில கலாச்சாரங்கள்ல இருப்பதை பார்க்குறோம். அது மட்டும் அல்லாமல் அந்த பிணத்திற்கு மேல் புது துணி ஒன்றை போர்த்தி விடுவதும் பார்க்கின்றோம். அப்படி போர்த்தி அந்த பிணத்தை அலங்காரம் செய்து பலர் கூடியிருந்து அழுகின்ற ஒரு சூழல் வருவதற்கு முன் நாம என்ன செய்யணுமா, திருக்கோடிக்கா என்ற திருத்தலத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற பெருமானை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 6வது பாடலுடைய குறிப்பு. இதுல பாருங்க, உடம்பு உடல் என்ற 2 சொற்றொடர் நாம பார்க்கணும். அதாவது உடம்பு அப்படிங்கிறது உடன்பட்டு இருப்பதால் அதற்கு உடம்பு, வேற வழி இல்லை, அதனால உடன்பட்டு தான் இருக்கணும். ஏன்னா இந்த உடல் என்னெல்லாம் ஆட்டுகின்றதோ இந்த உயிர் அதற்கு ஏற்பதான் ஆட முடியும். இந்த உயிர் எப்படி ஆட வேண்டும் என்று நினைத்தாலும் உடல் தான் அதற்கு ஒரு வரையறையாகவும் இருக்க முடிகின்றது. ஆக உடன்பட்டு இருப்பதால் உடம்பு. அதே மாதிரி உடலுதலால் அது உடல் அப்படிங்கிற ஒரு பெயரும் வருது. உடலுதல் அப்படின்னா சண்டை போட்டுட்டே இருக்கிறது. என்ன சண்டை போடுது இந்த உயிரும் உடம்பும் அப்படின்னா, உடல் பார்த்தீங்கன்னா 5 பூதங்களால் ஆன ஒரு சடப்பொருள். அதுக்கு கூட சித்து பொருளாக இருக்கின்ற நான் போய் அடங்கி இருக்கிறனே அப்படிங்கிற ஒரு உடலுதல் எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. உடம்பு ஏதாவது ஒண்ணுன்னா உயிரை மிரட்டிக்கிட்டே இருக்குமா, உயிரும் உடலை மிரட்டிக்கிட்டே இருக்கு. ஏதாவது சொன்னேன்னா நான் பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்குதான். அதுதான் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. ஆக உடம்பு உடல் அப்படின்ற 2 சொல் நமக்கு தமிழ்ல வச்சிருக்கிறாங்க. அழகான பொருளோடு நாம இதை பார்க்கின்றோம். 7வது பாடல். மாண்டு வாய் அங்காவா முன்னம் மடநெஞ்சே வேண்டுவாயாகி விரைந்தொல்லை பாண்டவாய்த்து தென் இடைவாய் மேய சிவனார் திருநாமம் நின்னிடைவாய் வைத்து நினை என்பதுதான் இந்த 7வது பாடலாக அருளி செய்திருக்கின்றார். மிக அழகாக தமிழில் விளையாடி இருக்கின்ற ஒரு பாடலாகவும் நாம இதை பார்க்க முடிகின்றது. இதுல பாருங்க, மாண்டு வாய் அங்காவா முன்னம் என்ற ஒரு சொற்றொடர் வைக்கின்றார். என்ன பொருள்னா, நம்ம மெட்ராஸ் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வாய் பொழந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மரணப்பட்டு விட்டார் என்பதற்கு வாய் பொழந்துட்டாரு அப்படிங்கிறத சாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு சொற்றொடர். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிணத்திற்கு என்ன பண்ணுவாங்கன்னா தாடையோடு சேர்த்து ஒரு துணி வச்சு கட்டுவாங்க, தலையோடு சேர்த்து கட்டுவாங்க, அந்த பிளந்து விடாமல் இருப்பதற்காக. அதை இந்த இடத்துல வச்சு சொல்லிட்டு அடுத்தது மட நெஞ்சுக்கு அறிவுறுத்துகின்றார். மட நெஞ்சே வேண்டுவாயாகி விரைந்து ஒல்லை, அதாவது விரைவாக சென்று பெருமானை வேண்ட வேண்டும். என்னன்னு வேண்டணும் அப்படின்னா, எனக்கு சொத்து வேணும், சொகம் வேணும் அப்படின்லாம் வேண்டுவதை தூக்கி ஓரமா வச்சுட்டு பெருமானின் திருநாமத்தை மனம் மொழி மெய்களால் சொல்ல வேண்டும். இந்த விண்ணப்பத்தை தான் நாம பெருமானிடம் கேட்க வேண்டும். அதை பாருங்க, பாண்ட வாய்த்து தென் இடைவாய் மேய சிவனார் திருநாமம். இதுல ரொம்ப அழகாக வார்த்தைகள்ல விளையாடி இருப்பது நமக்கு நன்றாக தெரிகின்றது. நம்மளோட வாய் எப்படிப்பட்ட வாய்? அகன்ற வாய், பாத்திரம் போல அகன்று இருக்கக்கூடிய நம்மளுடைய வாய். அதை வச்சு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அகன்ற வாயிலை உடைய திரு இடைவாய் என்ற திருத்தலத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற பெருமானின் திருநாமத்தை சொல்ல வேண்டும்.
அங்கே பெரிய வாயில், அந்த வாயில் சென்று இந்த பெரிய வாயை வைத்து திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய அழகான பொருளாக இருக்கின்றது. கொண்டு கூட்டி இதுல பார்ப்போம் பாருங்க. கடைசி வரிய மட்டும். பாண்டவாய் தென் இடைவாய் விரைந்து வேண்டுவாய். இது மெய்யினால் செய்யக்கூடிய வழிபாடு. பாண்டவாய் தென் இடைவாய் மேய சிவனார் திருநாமம் நின்னிடைவாய் வைத்து வேண்டுவாய். இது மொழி. பாண்டவாய் தென் இடைவாய் மேய சிவனார் திருநாமம் நினை என்பது மனம். ஆக மனம் மொழி மெய்யினால் நாம் திரு இடைவாய் பெருமானை நினைத்து போற்றி துதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள பொருள். இதுல இந்த நின்னிடை வாய் வைத்து நினை அப்படின்ற அந்த சொல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினோன்னு வைங்களேன். நாமம், அதாவது பெருமானின் திருநாமத்தை சொல்லுவது 3 விதமாக சொல்ல முடியும். ஒன்று, வாய் விட்டு சத்தமா சொல்றது. இதுக்கு வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசகம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே சத்தம் போட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு கேட்கும் விதமாக மந்திர உச்சாடனம் செய்வது. இன்னொன்னு, முணுமுணுன்னு மனசுக்குள்ளால இருக்கும், ஆனா ஏதோ முணுமுணுக்குறாங்கன்னு தெரியும், ஆனா என்னன்னு சரியாக தெரியாது. அதற்கு உபாஞ்சு என்று பெயர். அடுத்தது மனத்தில் உரு ஏத்துவது. இது மானதம் என்ற சொல் வச்சு சொல்லுவாங்க. ஆக இந்த 5 எழுத்து மந்திரத்தை மனம் மொழி மெய்யினால் நினைக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, வாசகமாக, உபாஞ்சுவாக அல்லது மானதமாக ஏதோ ஒரு விதத்தில் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆக 5 எழுத்து என்பது சதா சர்வகாலம் நம்மோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 7வது பாடலுடைய குறிப்பாக நாம் பார்க்கின்றோம். 8வது பாடல். தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்கள் அத்தா என்னாமுன் ஏழை மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை அப்படிங்கிறது தான் இந்த பாடல். மிக அழகாக 8வது பாடலாக அருளி செய்திருக்கின்றார். திரு நெடுங்களம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடல். நமக்கு இடர்களையும் பதிகம் என்பது திரு நெடுங்களம் பதிகம் என்பதும் நமக்கு இங்க நினைவில் கொள்ள வேண்டும். இதுல பாருங்க, தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது. அதாவது இந்த துடிப்பு என்பது அகத்தில் நடக்கக்கூடிய துடிப்பு, புறத்தில் நடக்கக்கூடிய துடிப்பு என்று 2ஆக பார்க்கணும். ஒன்று உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடி துடிப்பு, இதய துடிப்பு. இது எல்லாமே நமக்கு தொட்டு, அதாவது கையை வச்சு பார்ப்பாங்க இல்லையா, அப்பதான் நமக்கு தெரியும் இருதயம் துடிக்கின்றதா, நாடி துடிப்பு இருக்கா, அல்லது இந்த கழுத்துல வச்சு பார்ப்பாங்க இல்லையா. இதெல்லாம் தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது. அடுத்தது பாருங்க, துடிப்பொன்றும் காணாது தொட்டு தடவி. என்னப்பா ஆள் அசையாம கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட்டு பார்ப்பாங்க இல்லையா, கை கால் அசைவற்ற நிலையில் இருப்பது. அப்படியும் அதாவது அந்த துடிப்பொன்றும் காணாது என்பதை அதற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கூட்டும் போது பொருள் அகத்துடிப்பு புறத்துடிப்பு என்று 2ஆக நாம பார்க்க முடிகின்றது. எப்படின்னா, தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது என்பது இருதய துடிப்பு மற்றும் நம்மளுடைய நாடி துடிப்பு. அடுத்தது துடிப்பொன்றும் காணாது, அவங்க எதுவுமே அசைவில்லாம இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால போய் தொட்டு தடவி பார்ப்பது. இது புறத்துடிப்பு. இது கை கால் அசைவில்லாம அப்படியே பிணம் போல கிடக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு நிலை. அதற்கு பிறகு அங்கே பிணம் என்று பெயரிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் பெயரை மாத்தியாச்சு, பிணம் தானே, பிணம் என்று பெயரிட்டு கட்டி எடுங்கள் அத்தா என்று அழுவதற்கு முன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, சுடுகாட்டுக்கு எடுத்துருங்க அப்படின்னு அழுவதற்கு முன் இந்த மட நெஞ்சமே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, நீ திரு நெடுங்களம் என்ற திருத்தலத்திற்கு அங்கே சென்று அங்கே இருக்கின்ற பெருமானின் திருப்பாதங்களை மனத்தினால் நினைத்து கொண்டே இரு அப்படிங்கிற குறிப்பு தான். அதாவது வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். இது எல்லா அருளாளர்களுமே நமக்கு அருளி செய்வதுதான். அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றது அப்பர் பெருமான் அதிகமான இடத்துல சொல்லியிருப்பாரு. நம்பி ஆரூரர் ரொம்ப அழகான ஒரு நயத்தோட நமக்கு சொல்லியிருப்பாரு. படையலாம் பகடார ஆளிலும் பௌவம் சூழ்ந்து அரசு ஆளிலும் கடையலாம் புனை தேரைவால் கவலாதெழுமட நெஞ்சமே மடையலாம் கழுநீர் மலர்ந்து மருங்கெலாம் கரும்பாட தேன் புடை எல்லாம் மனம் நாறு சோலை புறம்பயம் தொழப்போதுமே என்பார்.
அரசனாகவே இருந்தாலும் சரிப்பா, அதுவும் எப்படி படையெல்லாம் கொண்டு யானைகளையெல்லாம் வைத்து கொண்டு இந்த 7 உலகங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக இருந்தாலும் சரி, நாம சேர்த்து வைக்கிறதெல்லாம் எதற்கு சமம் தெரியுமா அப்படின்னு தேரையோடைய வால் போல அப்படின்னு. ஏன்னா தேரையோட வால் பார்த்தீங்கன்னா அது அந்த முட்டையிலேருந்து வெளியில வரும்போது ஒரு மீன் குஞ்சு மாதிரியே இருக்கும் அந்த வால் எல்லாம் பார்க்கும்போது. ஆனால் அது வளர வளர அந்த வால் காணாமலே போயிடும். அந்த வால் எங்கே அந்த இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். தேரையோடைய வால் போலத்தான் இந்த வாழ்க்கை என்பதை நம்பி ஆரூரர் அவருடைய திருப்பாட்டில், அதாவது திருப்புறம்பயம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்தில் 6வது பாடலில் வைத்து அருள் செய்வதை நாம் இங்கே நினைவில் கொண்டு வர வேண்டும். ஆக நிலையில்லாத தன்மையை எடுத்து சொல்லி அருள் செய்வதைத்தான் நாம் இப்போ ஒவ்வொரு பாடலாக பார்த்து வருகின்றோம். 9வது பாடல். அழுகு திரிக்குரம்பை ஆங்கது விட்டு ஆவி ஒழுகும் பொழுது அறிய ஒண்ணா கழுகு கழித்து உண்டு அலையாமுன் காவிரியின் தென்பால் குழித்தண்டலையானை கூறு என்பதுதான் இந்த 9வது பாடல். என்னன்னா, இந்த உடல் அப்படின்னு சொல்றது அழுகக்கூடியது, அழுகி திரிந்து போகக்கூடியது. நோய் காரணமாக இருக்கலாம், அல்லது வயது முதிர்ந்த காரணமாக இருக்கலாம். எதுனாலும் என்ன ஆகும்னா உடல் திரிந்து பட்டு போகும். அப்போது உயிர் உடலை விட்டு பிரியும். அதுதான் ஆங்கது விட்டு ஆவி ஒழுகும் பொழுது அறிய ஒண்ணா. நமக்கு தெரியாது எப்போது இந்த உடலை விட்டு இந்த உயிர் வெளியேறும் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அப்படி ஒரு நிலையில்லாத தன்மையில் நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. கழுகுகள் குத்தி கிழித்து கிழிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த உடல், அப்ப உயிர் போயிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. கழுகு கிழிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் வருவதற்கு முன் திரு தண்டலை நீழ்நெறி என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானின் திருநாமத்தை கூறி அங்கே சென்று பெருமானை வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த 9வது பாடலுடைய சாரமாக இருக்கின்றது. என்ன பொருள்னா, பெருமானை நாம் சென்று சேர வேண்டும், திருத்தல யாத்திரை மேற்கொள்ள வேண்டும், 5 எழுத்தை சொல்ல வேண்டும். அதாவது மனம் மொழி மெய்யினால் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரலாம், சாகிறதுக்கு முன்னாடின்னு சொல்றீங்களே, அப்ப நான் நினைச்சிட்டேன்னா சாவு இருக்காதா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பிறவி என்று எடுத்தாலே இறப்பு என்பது உண்டு. ஆனால் மீண்டும் பிறவாத தன்மையை பெருமான் கொடுப்பார். மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வினையை கழிக்க வேண்டும். வினையை எப்படி கழிப்பது? திருத்தல யாத்திரையின் மூலமாக என்பதுதான் நமக்கு நிதர்சனமான உண்மையாக அருளாளர்கள் அனைவரும் நமக்கு சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அடுத்தது 10வது பாடல் தனது நிலைப்பாட்டை அகச்சான்றாக சொல்லுகின்ற பாடலாக பார்க்கின்றோம். இதுல பாருங்க, படி முழுதும் வெண்குடை கீழ் பாரெலாம் ஆண்ட முடி அரசர் செல்வத்து மும்மை கடி இலங்கு தோடேந்து கொன்றையம்தார் சோதிக்கு தொண்டுபட்டு ஓடேந்தி உண்பது உறும் என்று மிக அழகாக சொல்லிட்டார். என்னன்னா, அரச பதவி எது இருந்தாலும் எல்லாம் சரிதான், ஆனா அடியார்கள் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் எப்படிப்பட்ட அடியார்கள் அப்படின்னா, பெருமானின் அந்த கொன்றை மாலையை அணிந்த பெருமானுக்கு தொண்டுபட்டு இருக்கக்கூடிய அடியார்கள். அவர்களுக்கு சேவை செய்து கொண்டு ஓடேந்தி பிச்சை எடுத்து உண்பது எனக்கு எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி இங்க அண்ணாமலையாரை நமக்கு நினைவில் கொண்டு வருகின்றார். அதாவது கடி இலங்கு தோடேந்தி கொன்றையம்தார் சோதிக்கு என்ற ஒரு சொல் வைப்பதனால இங்க அண்ணாமலையாரை நாம நினைக்க வேண்டியது இருக்கு. அவர்களுக்கு தொண்டுபட்டு, பெருமானுக்கு தொண்டுபட்டு அல்லது பெருமானின் அடியவர்களுக்கு தொண்டுபட்டு ஓடேந்தி உண்பது உறும். இது அப்படியே நாம சோணசைல மாலையில 95வது பாடலையும் இங்க இடத்துல ஒப்பு நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது குருமணி மகுடம் புனைந்து உலகு ஆளும் கொற்றவராதலின் என்கண் கருமணி எனும் நின் தொண்டர் குற்றேவல் கருதி ஆழ்பட்டிடல் இனிதே என்று கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்லுவார். என்னன்னா,
நீ எனக்கு ஈரேழு உலகங்களை கொடுத்தாலும் சரி சாமி, எனக்கு அதுல எல்லாம் எந்த திருப்தியும் கிடையாது. ஆனா உன்னுடைய தொண்டர்களுக்கு குற்றேவல் செய்து, ஏதோ முடிஞ்சதை செய்துட்டு, அதுவும் இல்லை பெரிய ஏவல்லாம் இல்லை, குற்றேவல் செய்து ஏதோ ஒன்றை செய்துட்டு நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதுவே போதும் சாமி, அந்த வரம் எனக்கு கொடு என்று கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் அண்ணாமலையாரிடம் கேட்பார் சோனசைல மாலையில. அது அப்படியே இந்த பாடலிலும் நாம் பார்க்க முடிகின்றது. காலத்தால் இது முந்தையது என்பதனால அதோடைய அந்த இதை தான் பார்க்குறோம், நம்ம பிம்பத்தை தான் பார்க்குறோம். ஆக அகச்சான்றாக தான் ஒரு மன்னனாக இருந்து அதை விட்டொழிந்து பெருமானை நோக்கின பயணத்தில் ஈடுபட்டதை மிக அழகாக இந்த பாடலில் 10வது பாடலில் சொல்லி அருள் செய்வதை நாம பார்க்கின்றோம். 11வது பாடல். குழி இருந்த சுற்றம் குணங்கள் பாராட்ட வழி இருந்த அங்கங்கள் எல்லாம் தழி இருந்தும் என் ஆனை காவா இது தகாது என்னாமுன் தென் ஆனைக்கா அடை நீ சென்று என்று திரு ஆனைக்கா பெருமானை நோக்கின பாடலாக இந்த 11வது பாடல் அமைந்திருக்கு. இதுல பாருங்க, குழி இருந்து சுற்றம் குணங்கள் பாராட்ட என்று ஒரு குறிப்பு வைக்கிறார். அதாவது ஒருவர் இறந்த பிறகு அவர்களை பத்தின தவறானது எதையுமே சொல்ல மாட்டாங்க. முக்காவாசி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் நம்மள கிடையாது. அவரை பத்தின நல்லதை தான் நிறைய பாராட்டி சொல்லுவார்கள். அந்த பிணத்திற்கு பக்கத்துல உட்காந்து அழறவங்களை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தானே, நல்லவனா இருந்தானே அப்படின்னு நல்ல குணங்களை மட்டுமே புகழ்ந்து சொல்லுவதை நாம கேட்டிருக்கிறோம். அதை இங்க சொல்றாரு. அதாவது குணங்களை சொல்லி பாராட்டுகின்ற அந்த இயல்பை கொண்டவர்கள் கூடியிருந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். அங்க வழி இறந்த அங்கங்கள் எல்லாம், அதாவது நமது அங்கங்கள் என்று சொல்லப்படுவது அனைத்தும். இதுல அங்கங்கள் அப்படின்னா 3 விதமாக நாம சொல்லுவோம். ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து பிரிவே இல்லாமல் இருப்பது. உதாரணத்துக்கு நம்ம கை கால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து பிரிவு இல்லாம இருப்பது. அடுத்தது நம்மோடு தான் இருக்கும் ஆனா பிரிந்து இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய ஆடை அணிகலன் இது போன்றவை. இன்னும் ஒண்ணு பிரிந்தே இருப்பது, வீடு வாகனம் உற்றார் உறவினர் இப்படிப்பட்டதெல்லாம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம், அதாவது இப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக என்று சொல்லிட்டு அதற்கு முன்னால என் நானை காவா இது தகாது என்னாமுன், அவங்க எல்லாரும் உட்காந்து அழறாங்களாம். எப்படி அழறாங்களாம்? ஆன மாதிரி இருந்தியேப்பா, நீ இப்படி பணமா கிடக்கிறியே, இது நியாயமா என்று அவர்கள் அழுவதற்கு முன்னர் அப்படின்னு சொல்லிட்டு தழி இருந்தும் தென் ஆனைக்கா சென்று சேர வேண்டும், அடை நீ சென்று என்று மிக அழகாக சொல்கின்றார். அதாவது மிகுந்த அன்பின் மிகுதியால், காதலின் மிகுதியால் தென் ஆனைக்கா என்ற திருத்தலத்திற்கு சென்று மனமே நீ சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 11வது பாடலின் குறிப்பாக திரு ஆனைக்காக்கு அருளி செய்திருப்பதை பார்க்கின்றோம். ஆக நிலையில்லாத இந்த உடல் எல்லாம் நமக்கு என்று சேர்த்து வைத்த எதுவுமே நமது இல்லை என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கின்ற ஒரு நிலை வர வேண்டும். அப்படி வரும்போதுதான் திரு ஆனைக்காவுக்கும் நாம் செல்ல முடியும் அப்படிங்கிறதாகவும் நாம் இதுல பொருள் பார்க்கலாம். 12வது பாடல். குயிலொத்து இருள் குஞ்சி கொக்கொத்து இருமல் பயில புகா முன்னம் நெஞ்சே மயிலை திருப்புன்னை அம் காணல் சிந்தியா ஆகில் இருப்பின்னை அங்காந்து இழைத்து என்று திரு மயிலாப்பூர் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடலாக இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதுல பாருங்க, குயில் போல கருமை நிறமாக இருந்த முடி நல்ல கொக்கு மாதிரி வெள்ளை நிறமாக மாறிவிட்டது. அப்படி, அதாவது இளமை நிலையாமையை பத்தி மிக அழகாக சொல்கின்றார். அது மட்டுமல்லாமல் இருமல் பயில புகா முன்னம், இருமிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? இருமல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எதனால வருவதுன்னா உடல் நலிந்த காரணத்தினால் வருவதுதான் இருமல் என்பது. அப்படி உடல் நலிகின்ற நேரத்தில், முதுமை எய்கின்ற நேரத்தில் மனமே நீ என்ன செய்யணும் அப்படின்னா மயிலாப்பூர் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை சென்று வணங்க வேண்டும். வணங்கவில்லை என்றால் ஒரு புண்ணியமும் இல்லை என்பதாகத்தான் இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார்.
நமக்கு 7ஆம் திருமுறையில நம்பி ஆரூரர் திரு இடைமருதூர் என்ற திருத்தலத்துல பாத்தீங்கன்னா இந்த நிலையாமைக்கு மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாரு. புல் நுனை பனி வெங்கதிர் கண்டால் போலும் வாழ்க்கை பொருள் இலை நாளும் அப்படின்னு சொல்லுவார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க. புல் நுனியில பனி இருக்கு இல்லையா, அது எவ்வளவு நேரம் இருக்கும்? சூரியன் வருவது வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து சொல்லிட்டு திரு இடைமருதூர் பெருமானை போய் வணங்குங்கள், வணங்கினால் அந்த பதிகம் முழுவதுமே ரொம்ப அழகா இருக்கும். நிலையில்லாமே மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற பதிகம் தான் முழுவதுமே. அதுல ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் அவர் சொல்றது பாத்தீங்கன்னா பலாப்பழத்துல ஈ உட்கார்ந்தா அந்த பிசின்ல மாட்டிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கை. அப்புறம் மஞ்சள், அரைத்த மஞ்சள், அதெல்லாமே நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒவ்வொரு பாட்டிலையும். அந்த நிலையில்லாத தன்மையை மிக அழகாக எடுத்து சொல்வார். இதுல பாருங்க, அந்த முடி நரைக்கின்றது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டை நம்ம நம்பி ஆரூரர் ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு. புல் நுனியில ஒரு பனித்துளி இருக்குன்னா அவ்வளவுதாங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதாக நமக்கு இந்த 12வது பாடல்ல சொல்லுவதை பார்க்கின்றோம். 13வது பாடல். காளையர்கள் ஈழையர்களாகி கருமயிரும் பூளையென பொங்கி பொலிவழிந்து சூளையர்கள் ஓகாளம் செய்யாமுன் நெஞ்சமே உஞ்சேனை மாகாளம் கைத்தொழுது வாழ்த்து என்றுதான் இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது காளையர்கள் அப்படின்னா கட்டுமஸ்தாக இருக்கக்கூடியவர்கள், இளமையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஈழையர்கள் ஆகி, அதாவது இளமை மாறி முதுமை வருவதற்கு முன் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்கின்றார். என்ன மாதிரியான காளையர்கள் போல இருப்பவர்கள் ஈழையராகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க. கருமயிரும் பூளையென பொங்கி, முடி நல்ல கருகருன்னு இருக்கிற முடி அப்படியே பூளை பூ போல வெண்மை நிறமாக மாறிவிடுகின்றது. மாறினால் என்ன? பொலிவு இழந்து விடுகின்றார்கள். பொலிவு இழந்து சூளையர்கள் ஓகாளம் செய்யாமல், அதாவது பொலிவு இழப்பது மட்டும் அல்லாமல் அருவருக்கத்தக்க ஒரு உடலை பெறுகின்றார்கள். அந்த அருவருப்பு கொள்ளுவதற்கு முன் உஞ்சேனை மாகாளம் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை கைதொழுது வாழ்த்து நெஞ்சமே என்று சொல்லி, அதாவது மனம் மொழி மெய்யினால் பெருமானை வழிபாடு செய் என்று அறிவுறுத்தும் விதமாக இந்த 13வது பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த உஞ்சேனை மாகாளம் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்திற்கு நாம் சென்று இளமையிலேயே வழிபட வேண்டும். முதுமை வந்த பிறகு நாம எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத தான் இந்த பாடலின் மூலமாக மிக அழகாக எடுத்து சொல்லுவதை பார்க்கின்றோம். 14வது பாடல். இல்லும் பொருளும் இருந்த மனை அளவே சொல்லும் அயலார் துடிப்பு அளவே நல்ல கிளை குளத்து நீர் அளவே கிற்றியே நெஞ்சே வளைக்குளத்துள் ஈசனையே வாழ்த்து. இந்த பாடலை கேட்கும் போதே நமக்கு ஒரு சித்தர் பாடல் ஞாபகத்துக்கு வரணும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே வழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இருகை தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்பது இந்த பாடலை நமக்கு ஒரு சித்தர் பாடல் நமக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். அந்த பாடலோடைய ஒரு ரெப்ளிகான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த 14வது பாடலையும் நாம பார்க்கின்றோம். இல்லும் பொருளும் இருந்த மனை அளவே, வீடு வரைதான் மனைவியும் நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களும். அப்படி இது ஆண் பெண் என்று எந்த உடலாக இருந்தாலும் அவ்வளவுதான். ஒன்று கணவன் அல்லது மனைவி, யாரா இருந்தாலும் வீடு மட்டும்தான். சொல்லும் அயலார் துடிப்பளவே, நல்ல வார்த்தை சொல்லி நண்பர்கள் அவங்க எல்லாரும் எவ்வளவுதான் நம்ம கூடவே இருக்கணும்னு நினைச்சாலும் உயிர் உள்ள வரைக்கும் தான் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் வழி வேறு, நம்ம வழி வேறு. நல்ல கிளை குளத்து நீர் அளவே, உறவினர்கள் அப்படின்னா போய் குளத்துல போய் மூழ்கி எழுந்து வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதோட ஒரு படத்தை எரிச்சிட்டு ஒரு முங்கு போட்டுட்டு வந்தாங்கன்னா தீந்து போச்சு. கிற்றியே நெஞ்சே, மனமே உனக்கு இது புரிய வேண்டும்.
எந்த அளவுக்கு இன்னைக்கு நாம இவங்களுக்காக எவ்வளவோ நாம போராடுறோம், செய்யறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இவர்களா நினைத்தால் கூட நம்மோடு வர முடியாது. ஏன் அப்படின்னா அவரவர் வினை வழிதான் அவரவருடைய வாழ்க்கை இருக்கின்றது. அப்படி இருக்க நாம என்ன செய்யணும் அப்படின்னா வளைகுளத்து உள் இருக்கும் ஈசனை வாழ்த்து. திருவளைகுளம் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை போற்றி துதித்து வாழ்த்தி வணங்கி நிற்க வேண்டும். ஏன் அப்படின்னா அப்படி நின்றால் நமக்கு இறுதி காலத்தில் நம்ம கூட வரப்போவது நமது புண்ணிய பாவங்கள் மட்டும்தானே ஒழிய நம்ம கூட இருக்கின்றவர்களோ அல்லது நாம் சொத்து சேர்த்தது எதுவுமே நம்மளோடு வராது. அப்படிங்கிறது தான் இந்த 14வது பாடல். அதாவது நிதர்சனமான உண்மையை மிக அழகாக வெளிச்சம் போட்டு காட்டும் 14வது பாடல், நிலையில்லாத தன்மையை எடுத்து காட்டும் பாடல். 15வது பாடல். அஞ்சனம் சேர் கண்ணார் அருவருக்கும் அப்பதமாய் குஞ்சி வெளுத்து உடலம் கோடாமுன் நெஞ்சமே போய் காடு கூட புலம்பாது பூம்புகார் சாய்க்காடு கைத்தொழு நீ சார்ந்து என்பதுதான் இந்த 15வது பாடல். திருச்சாய்க்காடு என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடல். இதுல பாருங்க, மை தீட்டிய அழகான கண்களை உடைய பெண்கள், அதான் அஞ்சனம் சேர் கண்ணார், அவர்கள் நம்மை பார்த்து அருவருப்பு அடையும் நிலை வருவதற்கு முன் என்ன, எப்படி அருவருப்பு வரும் அப்படின்னா, ஒன்று முதிர் நிலை காரணமாக, அல்லது நமக்கு நோய் வருவதன் காரணமாக, அல்லது பிணமாகும் போது, இந்த 3ல தான் அருவருப்பு வரும் இல்லையா. அந்த அருவருப்பு படுகின்ற நிலைமை அதை சொல்லிட்டு, முடி அனைத்தும் நல்ல நரைத்து, அதாவது குஞ்சி வெளுத்து உடலம் கோடாமுன், உடல் அப்படியே கூனி குறுகி ஒரு வளைவு விழுந்து கூன் விழுவதற்கு முன் முடியும் நரைத்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையில் நெஞ்சமே என்று சொல்லி மனத்திற்கு உபதேசமாக சொல்கின்றார். நீ என்ன பண்ணணும், சுடுகாடு சேருவதற்கு முன் சாய்க்காடு என்று பூம்புகாரில் இருக்கக்கூடிய திருத்தலத்தை அடைந்து கை தொழுது நிற்க வேண்டும். திருத்தல யாத்திரையை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். அப்படிங்கிற குறிப்பை தான் இந்த 15வது பாடலை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையில்லை. உண்மையா சொல்ல போனா நம்ம இன்னை போற்றி பாதுகாத்து வருகின்ற இந்த உடல் நிலையில்லாதது அப்படிங்கிறது தான் மிக அழகாக எடுத்து சொல்லி, இன்னைக்கு நாம எவ்வளவு வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு காலத்துல அருவருப்பு படக்கூடியதாக மாறப்போகின்ற உடல் அப்படிங்கிறது தான் உண்மையானது என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். 7ஆம் திருமுறையில மறுபடியும் திரு இடைமருதூர் பதிகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2வது பாடல்ல, நரைப்பு மூப்பொடு பிணி வரும் இன்னே நன்றியில் வினையே துணிந்தீத்தேன் அரைத்த மஞ்சளது ஆவதை அறிந்தேன் அஞ்சினேன் நமனார் அவர் தம்மை உரைப்பன நான் உன சேவடி சேர உணரும் வாழ்க்கையை ஒன்று அறியாத இறைப்பனேனுக்கோர் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே என்று நம்பி ஆரூரர் அருளி செய்திருப்பார். சொல்ற அழகான எடுத்துக்காட்டு பாருங்க. மஞ்சளை எடுத்து நல்லா அரைச்சோன்னு வைங்களேன், தக தக தகன்னு பொன் மாதிரி மிளிரும். அரைச்ச மஞ்சள் உடனே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கும் அதுக்கும் அந்த வெயில் படும்போது நல்லா தகதகான்னு மின்னும். கொஞ்ச நேரம் அப்படியே அதில் வச்சுட்டிங்கன்னா அந்த வெயில் படப்பட அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக மாறும் அந்த மஞ்சள். பார்க்குறதுக்கே அந்த தங்கம் மாதிரி ஜொலிச்சது ஒரு மாதிரி அருவருப்பு படுவது போல மாறும். அதை அப்படியே இந்த பாடலுக்கு வச்சு பாருங்களேன். இந்த 15வது பாடல்ல அருவருக்கும், அதாவது பெண்கள் எல்லாம் அருவருக்கக்கூடிய நிலைப்பாடு வருவதற்கு முன் அப்படின்ற ஒரு குறிப்பை வச்சு சொல்லிட்டு நிலையில்லாத தன்மையை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற 15வது பாடல். 16வது பாடல். இட்ட குடிநீர் இரு நாழி ஓருழக்கா சட்ட ஒரு முட்டை நெய்தான் கலந்த அட்ட அருவாய் சாறு என்று அங்கு அழா முன்னம் பாச்சில் திரு ஆச்சிராமம் சேர் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். அதாவது திரு பாச்சிலாச்சிராமம் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடல். இதுல பாருங்க, கஷாயம் என்று சொல்லப்படுவது, நம்ம அந்த காலத்துல எல்லாம் உடல் கொஞ்சம் தெம்பு வருவதற்காக கஷாயம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கஷாயம் போட்டு கொடுத்து அல்லது எண்ணெய்
எண்ணெயை வந்து லேசாக சூடு காட்டி தேய்ச்சி விட்டு அந்த மருந்து எண்ணெய் கொடுத்து பச்சிலை சாறு இப்படிப்பட்டதையெல்லாம் கொடுத்து எதுவுமே பயன்படாத ஒரு நிலை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விதி முடிஞ்சிருச்சுன்னா எந்த மருந்து சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை இல்லையா? இதெல்லாம் பயன் தராமல் உடலை விட்டு உயிர் பிரிகின்றதற்கு முன் திரு பாச்சிலாச்சிராமம் என்ற திருத்தலத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற பெருமானை வணங்கி நில் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். என்ன குறிப்புன்னா, எதுவுமே நிலையில்லாதது. உடல் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா நிலையில்லாதது என்பது நமக்கு நன்றாக தெரிகின்றது. பிறந்த நிமிடத்தில் இருந்து இன்று வரை எத்தனை விதமான நோய்களை பார்த்து கொண்டு வருகின்றோம், எப்படிப்பட்ட மருந்துகள்லாம் எடுத்து வர்றோம். அப்ப எப்படிப்பட்ட கஷாயமாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, அல்லது பச்சிலை சாறு, இப்படி என்ன கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு உள்ள காலத்துல பச்சிலை சாறுலாம் இல்லை, சப்ளிமெண்ட்ஸ்ன்னு வச்சுக்குவோமே, இதெல்லாம் நாம எடுத்தாலும், எப்படிப்பட்ட மருந்துகள் நாம எடுத்தாலும் அதனால் இந்த உடலை பாதுகாத்து விட முடியுமா, உயிர் போகாமல் காத்து விட முடியுமா என்றால் முடியாது. இதுக்கு எத்தனையோ ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நவீன மருத்துவத்தில் ஒருவரை சாக விடாமல் செய்வதற்கு என்னென்ன உண்டுன்னு சொல்லிட்டு, ஆனால் யாருக்குமே அந்த ரகசியம் தெரியவில்லை. சிவபெருமான் மறைத்து வைத்திருக்கின்றார். அப்படி நம்மளுடைய மரணம் நம்மை தழுவும் முன் திரு பாச்சிலாச்சிராமம் என்ற திருத்தலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமானை போற்றி துதித்து வணங்கி நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த 16வது பாடல். 17வது பாடல். கழிந்தது நென்னற்று கட்டுவிட்டு நாரி ஒழிந்தது உடல் இராவண்ணம் அழிந்தது இராமல் ஐயா கொண்டு போ என்னாமுன் நெஞ்சே சிராமலையான் பாதமே சேர் என்று திருச்சிராப்பள்ளிக்கு உரித்தான பாடலாக இந்த 17வது பாடல் அமைந்திருக்கின்றது. இதுவும் நிலையில்லாமையை பத்தி எடுத்து சொல்ற பாடல் தான். இதுல பாருங்க, கழிந்தது நென்னற்று, அதாவது உயிர் பிரிந்து விட்டது. உயிர் பிரிந்தால் இந்த உடல் வந்து அப்படியே சுருங்கி, ஒரு காயில வந்து எல்லா தண்ணியும் போயிடுச்சுன்னா எப்படி அது வந்து வத்தி போயிடுமோ, சுருண்டு போயிடுமோ, அப்படி காய்ந்து போய் ஈரம் இல்லாமல் இருக்கின்றதாம். அதனால கட்டு விட்டு நாரி ஒழிந்தது அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்றாரு. உயிர் பிரிந்தால் என்ன ஆகும்? கட்டுக்கள் அவிடும். அதாவது உடல் வந்து ஒன்னொன்னு பிடித்து கொண்டிருப்பதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிக்கும். அது அவிழ்ந்தது என்று சொல்லி உடல் இராவண்ணம் அழிந்தது. உடல்ல நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. அவ்வளவுதானே. இந்த உடல் உயிர் பிரிந்து விட்டால் பிணம்தான். பிணம் அதற்கு பிறகு எவ்வளவுதான் சென்ட் கொட்டினாலும் அதுல வாசனை வரப்போறது கிடையாது, நாற்றம் தான். உடல் நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. ஐயா, இனிமேல வச்சிருக்காதீங்க, உடனே சுடலைக்கு கொண்டு போங்க என்று ஒருவர் சொல்லுவதற்கு முன், காத்திருக்காமல் சுடலை நோக்கி கொண்டு செல்லுங்கள் என்று கூட இருப்பவர்கள் சொல்லுவதற்கு முன், சிராமலையான் பாதமே சேர், இறந்து பட்டு போவதற்கு முன். என்ன குறிப்புன்னா, உயிரோட இருக்கும் போதே திருத்தல யாத்திரைகள், அதுவும் உயிரோட நல்லா இருக்கும் போதே. நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம், 60 வயசு ஆகட்டும், இப்பவே என்னத்துக்கு கோயில் குளம்னுட்டு, அது வரைக்கும் ஆடுறதெல்லாம் ஆடிக்குவோம், 60-70 வயசுக்கு மேல நம்ம வந்து கோயில் குளம்னு போய்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். 60 வயசுல கீழே உட்கார முடியாது, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது எங்கிருந்து கோயிலுக்கு போக முடியும்? இப்படிப்பட்ட சிரமங்கள் வருவதற்கு முன் கோயில்கள் சென்று அந்த புண்ணியத்தை தேடிக்கொள் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பாடு. அதாவது இளமையிலேயே பெருமானை நோக்கின சிந்தனையும் பெருமானை நோக்கின அந்த பயணத்திற்கும் நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த பகுத்தறிவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, எது நிலையானது என்பதை பகுத்து அறிவது. இந்த உலகத்துல எதுவுமே நிலையில்லாதது, பெருமானின் அன்பு மட்டுமே நிலையானது என்பதை பகுத்து அறிய வேண்டும். அப்போதுதான் நமக்கு உண்மை எது என்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்க இந்த பயணத்திற்கு ஏற்ப இந்த உடலையும் மனத்தையும் உயிரையும் நாம் தயார் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட திருச்சிராப்பள்ளி என்ற திருத்தலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமானை போற்றி துதித்து வணங்கி நில் என்பதுதான் இந்த 17வது பாடலில் குறிப்பாக பார்க்கின்றோம். 18வது பாடல்.
இழவாடி சுற்றத்தார் எல்லாரும் கூடி விழவாடி ஆவி விடா முன்னம் மழபாடி ஆண்டானை ஆரமுதை அன்று அயன்மால் காணாமை நீண்டானை நெஞ்சே நினை என்று இந்த பாடல்ல திரு மழபாடி என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடல் என்றாலும் அண்ணாமலையாரையும் கண்டிப்பாக நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்ளுமாறுதான் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். அதாவது இழவை சந்தித்தல் நமக்கு அது ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக நிகழ இருக்கக்கூடிய ஒன்று. புன விழா என்று நாம சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு விழாவுக்கு சுற்றத்தார்கள் கூடி நின்று அங்கே ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தாரா தம்பட்டை இது எல்லாமே நம்மளுக்கு வர்றதை பார்க்குறோம். அப்படி ஒரு சூழல்ல உயிர் பிரிவதற்கு முன் மழபாடி என்ற திருத்தலத்தில் ஆண்டவனை, மழபாடி திருத்தலத்தில் இருக்கக்கூடியவனை அமுதம், அமுதம் என்று சொன்னாலே உயிருக்கு மருந்தானவன். உயிருக்கு மருந்து தான் அமுதம் என்பது. உடலுக்கு மருந்து பால் அல்லது தேன், ஆனால் உயிருக்கு என்று சொல்லியாச்சுன்னா அமுதம். அமுதம் போன்றவன் எப்படிப்பட்ட அமுதம் அப்படின்னா, அன்று ஒரு நாள் திருமாலும் பிரமனும் அடியும் முடியும் தேடி சென்றும் அவர்களுக்கு கிடைக்காமல் நீண்டான் இல்லையா, அப்படிப்பட்ட திரு மழபாடியில் இருக்கக்கூடிய பெருமானை மனத்தினால் நெஞ்சினால் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார். 7ஆம் திருமுறையில திரு ஆரூர் திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான சொற்றொடர்கள் கையாண்டிருப்பாரு நம்ம நம்பி ஆரூரர். உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்தது மல குகை மேல். இந்த உடல் எப்படிப்பட்ட உடல் அப்படின்னா இறைச்சி குப்பை, அது மட்டும் இல்ல மலக்குகை. வருவதோர் மாய கூரை வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் அப்படின்னுவர். இந்த உடலை போத்தி இருக்கக்கூடிய கூரை என்பது மாயையால் ஆனது, உள்ளே இருப்பது இறைச்சி குப்பை. அது மட்டும் இல்ல, முழுவதுமே மலத்தினால் ஆன மலை குகை அப்படின்னே சொல்லுவார். யோசிச்சு பாருங்க, இதை விட இந்த உடல் நிலையில்லாதது என்பதை யாரால சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே பட்ட வர்த்தனமா சொல்லிட்டார். மேல ஒரு தோல் போர்த்திருக்கின்றது, அதை அழகுபடுத்தி கொள்ளுகின்றோம், அதை பார்த்து மயங்குகின்றோம். ஆனா கீழ்ச்சி உள்ள பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான், மலக்குகை இறைச்சி குப்பை தான். அதைத்தான் நமக்கு இந்த 18வது பாடலில் சொல்லி, அப்படிப்பட்ட உடல் உயிர் பிரிகின்ற நேரத்தில் பெருமானை நினைக்க வேண்டும் என்றால் நினைப்பு வராது. அதற்கு முன்னாடியே மழபாடி என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய வைரத்து நாதர் இல்லையா, அந்த வைரம் எப்படி ஒரு உறுதிப்பாடோடு இருக்குமோ அப்படி நாமும் உறுதிப்பாடோடு அவரை சென்று வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய குறிப்பாக பார்க்கின்றோம். 19வது பாடல். உள்ளிடத்தான் வல்லையே நெஞ்சமே ஊழ்வினைகள் கள்ளிடத்தான் வந்து கலவாமுன் கொள்ளிடத்தின் தென் திருவாய்ப்பாடியான் தெய்வமறை நான்கினையும் தன் திருவாய்ப்பாடியான் தாள் என்று இந்த 19வது பாடலை அருளி செய்கின்றார். அதாவது உள்ளிடத்தான் வல்லையே நெஞ்சமே என்று ஆரம்பிக்கின்றார். என்ன பொருள்னா, நாம மனசால உள்ளி நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காமல் இருக்கின்ற மனம் கல் மனம் என்று நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம நம்பி ஆரூரர்ல இருந்து, நம்ம அப்பர் பெருமான்ல இருந்து அந்த கல் மனம் அப்படிங்கிறத திருப்பியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கல் நெஞ்சம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஊழ்வினைகள் கள் இட, அதாவது வினையின் வசப்பட்டு நாம வினை நம்மை ஆட்கொண்டு நம்மை அது கட்டுக்குள் கொண்டு வந்து அதன் தாளத்துக்கு நம்மளை ஆட வச்சுக்கிட்டு இருக்கு. உயிர் இதை எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு சோர்வுற்று இருக்கு. அது முழுவதுமாக சோர்வுற்று போவதற்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளிடத்தில் தென் திரு பாடியான், அதாவது திருவாய்ப்பாடி என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை, எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா, 4 மறைகளையும் பாடியவன். அப்படிப்பட்ட பெருமான். இந்த மறைகள் என்று சொல்லப்படுவது தமிழ் வேதம் என்று எடுத்தால் அறம்பொருள் இன்பம் வீடு, வடமொழி வேதம் என்று எடுத்தாக்க
சாமம் அதர்வணம் அந்த அந்த 4ஐயும் நாம் இங்கே எடுக்கலாம். ரிக் யஜுர் சாம அதர்வண அந்த 4 மறைகளையும் எடுக்கலாம். மறை பொருள் மறை என்று சொல்லியாச்சுனாலே மறைந்து இருக்கக்கூடியது, அவர்கள் நிலைக்கு ஏற்ப சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட 4 மறைகளை பாடியவனின் திருத்தாள்களை மனத்தினால் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 19வது பாடலின் குறிப்பாக வருகின்றது. இதுல நம்பி ஆரூரர் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பாடலை அவருடைய 7ஆம் திருமுறையிலையும் நாம பார்க்க முடிகின்றது. திரு இடை மருதூர் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடல்ல, முந்தி செய்வினை இம்மை கண் அழிய மூர்க்கன் ஆகி கழிந்தன காலம் என்று சொல்வார். ஏன்னா வினையின் காரணமாக நாம எத்தனையோ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்பம் துன்பம் எல்லாமே வினையின் காரணமாக. அது அப்படியே இதுல சொல்றாரு பாருங்க, மூர்க்கனாகி கழிந்தன காலம் சிந்தித்தே மனம் வைக்கவும் மாட்டேன் சிறுச்சிறுதே இறப்பார்கட்கொன்று ஈயேன். எல்லாமே வினை வசத்தினால் வந்தது பெருமானே என்று பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்ற ஒரு பாடல் தான் இந்த திரு இடைமருதூர் பதிகத்துல வர்ற பாடல். அதை அப்படியே நாம இந்த 19வது பாடலையும் பார்க்க முடிகின்றது. இந்த உடல் நலிவுற்று மனம் நலிவுற்று உயிர் அங்காய்த்து கொண்டிருப்பது எதனால் என்றால் வினையினால். அப்படிப்பட்ட உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் முன் திருவாய்ப்பாடி என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை சென்று சேர வேண்டும் என்பதுதான் இந்த 19வது பாடலாக நாம் பார்க்கின்றோம். 20வது பாடல், என் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றேன், கன்னம் செய் வாயாகில் காலத்தால் வண்ணம் செய், மாகம்பத்தானை உரித்தானை வன் கச்சி ஏகம்பத்தானை இறைஞ்சு என்று கச்சி ஏகம்பத்திற்கு உரித்தான பாடல். அற்புதமான பாடல். இதுல பாருங்க, அப்படியே நம்மளை பார்த்து கெஞ்சி கேட்கறது போல, இங்க பாருப்பா உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? நம்மளுடைய மனத்திற்கு நாம் சொல்ல வேண்டியது. கெஞ்சி கேட்குறேன். என்ன தெரியுமா கேட்குறேன்? உன் காது கொடுத்து நீ கொஞ்சம் கேள, நான் சொல்ல வர்றது என்னன்னு காது கொடுத்து நீ கொஞ்சம் கேள, காலத்தோடு கேள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் இருக்கிறார் இல்லையா, திரு கச்சி ஏகம்பம் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணாருன்னா, விஷம் பொருந்திய யானை, பெரிய யானை, தூணில் கட்டப்பட்ட யானை, அதை அப்படியே உரித்தார். என்ன பொருள்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவ மலம் என்பதுதான் இந்த யானையாக உருவகப்படுத்தப்படுகின்றது. அந்த ஆணவ மலம் விடம் பொருந்தியதாக இருக்கின்றது. இல்லைன்னா நம்மளை இந்த அளவுக்கு ஆட்ட போறது கிடையாது இல்லையா. மிக பெரியதாக வலிமை உடையதாக இருக்கின்றது. அதே நேரத்துல தூணில் கட்டப்பட்டதாகவும் இருக்கின்றது. ஏன்னா அதுவும் ஒரு கட்டுதானே, தலை பதி பசு பாசம் என்ற தலை தானே. அதை இந்த இடத்துல அந்த ஆணை என்பதை அப்படியே ஆணவ மலம் என்று நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா பொருள் அழகாக புரிகின்றது. அப்படிப்பட்ட ஆணவ மலத்தை உரிக்கக்கூடியவன் நம் சிவபெருமான். கச்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இதை அப்படியே உரித்து தள்ளக்கூடியவர். அவருடைய திருவடியை சென்று சேர வேண்டும், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், காது கொடுத்து கொஞ்சம் கேளு அப்படின்னு மிக அழகாக நமக்கு இந்த 20வது பாடலை சொல்லி அருள் செய்கின்றார். நமக்கு நம்பி ஆரூரர் ஒரு பாட்டுல சொல்லுவாரு, பலவின் கனி ஈயது போல்வதன் முன் அப்படின்னுவாரு. இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடல் அப்படின்னா, பலா மரம் பலா பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தின் வாசனைக்கு ஈ என்ன பண்ணும், மயங்கி போய் அந்த பலாப்பழத்துல போய் உட்காரும். அதுல இருக்கிற பிசின்ல மாட்டிக்கிட்டு அது செத்துடும். நாம கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம ஆணவ மலம் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, இது நல்லது அது நல்லதுன்னு தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம மனசை செலுத்திட்டு நம்மளை அந்த ஒரு இதுல சிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. அந்த பலாப்பழத்துல ஈ எப்படி மாட்டிக்கொள்கின்றதோ அது போல நாங்களும் எங்களுடைய நிலையும் ஆணவ மலத்தின் காரணமாக மாட்டிக்கொள்கின்றது அப்படின்னு நம்பி ஆரூரர் சொல்வது இந்த இடத்துல நாம நினைவுக்கு கொண்டு வந்தார். மிக அழகான ஒரு இடத்திற்கு பொருந்துவதாக அமைகின்றதை பார்க்கின்றோம். 21வது பாடல், கரம் மூன்றி கண் இடுங்கி கால் குலைய மற்றோர் மரம் ஊன்றி வாய் குதட்டா முன்னம் புறம் மூன்றும் தீச்சரத்தால் செற்றான் திருப்பனந்தாள் தாடகை ஈச்சரத்தான் பாதமே ஏத்து என்று
திருப்பனந்தாள் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பாடலாக இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது கரம் ஊன்றி, அது என்னன்னா நமக்கு தெரியும், கையை ஊன்றி எழுந்திருக்கிறதுக்கு. அதுவும் கண்கள் எல்லாம் குழி விழுந்து விட்டது, கால்கள் வலு இழந்து போனதனால கோல் ஊன்றி எழுந்திருக்க வேண்டிய ஒரு நிலை. வாய் குழறிக்கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் நமக்கு பெருமானே அனைத்தும், அதாவது பெருமான் தான் கதி என்பதை உணர வேண்டும். எப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னா, முப்புறங்கள் என்று சொல்லப்படுகின்ற மும்மல காரியமாக இருக்கக்கூடிய இந்த ஆணவம் கன்மம் மாயை என்பதை தீ அம்பினால் சுட்டவன். அப்படிப்பட்ட பெருமான் தான் தாடக ஈச்சரம் என்ற திருத்தலத்தில் திருப்பனந்தாள் என்ற ஆலயத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பெருமான். அப்படிப்பட்ட பெருமானின் திருப்பாதங்களை வணங்குவாயாக அப்படிங்கிறது தான் இந்த 21வது பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். 4ஆம் திருமுறையில திரு ஒற்றியூர் திருப்பதிகத்துல பாருங்க, பிணமுடை உடலுக்காக பித்தராய் திரிந்து நீங்கள் புணர்வெனும் போகம் வேண்டா போக்கலாம் பொய்யை நீங்க இனமுடை நெஞ்சின் உள்ளான் நினைக்குமா நினைக்கின்றாருக்கு உணர்வினோடு இருப்பர் போலும் ஒற்றியூருடைய கோவே. அதாவது இந்த உடல் புணமா போகக்கூடிய ஒரு உடல். இது என்ன சொல்றது, இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, நான் ஃபியூச்சர் டாக்டரு, ஃபியூச்சர் இன்ஜினியர்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் நாம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னா, ஏன்னா இப்போ டாக்டர் ஆகிறதும் இன்ஜினியர் ஆகிறதும் அவரவர்களுடைய படிப்பு, திறமை, பண வசதி எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு. ஆனால் எல்லாரும் எப்படிப்பட்ட ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல், எந்த நாட்டில் பிறந்தோங்கிற வேறுபாடு இல்லாமல், எந்த குலம் கோத்திரத்தில் பிறந்தோன்னு வேறுபாடு இல்லாமல், எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் நாம எல்லாரும் ஒரே விஷயத்தை கண்டிப்பாக சொல்லலாம், நாம எல்லாம் ஃபியூச்சர் பிணங்கள். அதுதானே உண்மை. அதை தான் இங்க சொல்றாரு பாருங்க. இந்த உடல் அந்த அழிந்து போகக்கூடிய உடல், ஆனா இதுக்கு பித்து பிடித்து இதை அலங்காரம் செய்து இதை எப்படியெல்லாமோ அழகுபடுத்தி கொண்டு நாம போய்கிட்டு இருக்கிறோமே, இதை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒற்றியூர் என்ற திருத்தலத்துல இருக்கிற பெருமானை போய் வணங்கி நில்லுங்க அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட நமக்கு இந்த 21வது பாடலும் அந்த குறிப்பில் தான் அமைகின்றது. திருத்தலம் திருப்பனந்தாள் என்ற திருத்தலத்திற்கு உரித்தானது. 22வது பாடல். தஞ்சாக மூவுலகும் ஆண்டு தலை அழித்திட்டு எஞ்சாமை பெற்றிடினும் யான் வேண்டேன் நஞ்சம் கரந்துண்ட கண்டர் தம் ஒற்றியூர் பற்றி இறந்துண்டு இருக்க பெறின். திரு ஒற்றியூர் திருத்தலத்திற்கு உரித்தான பாடல். இந்த பாடல் சர்வசாதாரணமா பாடியிருக்கிறாரு ஒரு அரசர். யோசிச்சு பாருங்க, ஒரு வசதியும் இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிற நாம செல்வம் நிலை இல்லாதது, செல்வம் எனக்கு வேண்டாம், எனக்கு இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுடுவேன் அப்படின்னு நாம சொல்றது சுலபம். ஏன்னா நமக்கு அது அந்த சீச்சி இந்த படம் புளிக்கும் அப்படிங்கிற அந்த கதையில வந்துடும். ஆனா அனைத்து சுகபோக வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர் இல்லை எனக்கு வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வர்றதுதான் கஷ்டம். நம்ம பட்டினத்தாரை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இப்ப இவரும் பார்த்தீங்கன்னா காலத்தால் இவர் முற்பட்டவர் அப்படின்னாலும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா செல்வ செழிப்பையும் தூக்கி எறிந்து விட்டு திருத்தல யாத்திரை என்று மேற்கொள்கின்ற ஒரு மன்னன். நம்பி ஆரூரரும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அவர் மன்னனாக வாழ்ந்தவர். ஆனா திருத்தல யாத்திரை என்று செல்ல ஆரம்பித்த பிறகு அப்பெல்லாம் என்ன நடந்தே தானே ஒவ்வொரு ஊருக்கும் போகணும். அதுலேயும் கண் இல்லாமல் உடல் உபாதைகள் எத்தனை வந்திருக்கு நம்ம நம்பி ஆரூரருக்கு. அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அவர் நடந்து சென்றார். எத்தனை நேரம் ஆகும், எல்லாம் போதும் சாமி எனக்கு அப்படின்னு. ஆனா பெருமானோடைய ஒவ்வொரு இடத்தையும் தரிசிக்க வேண்டும் என்ற அந்த அந்த ஆசை காரணமாக அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு அந்த அனுபவங்கள் தான் இது எல்லாமே நாம் அனுபவமாகத்தான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலும் எடுத்து சொல்றாரு. இங்க பாருங்க, மூ உலகும் ஆண்டு தலையழித்திட்டு எஞ்சாமை பெற்றிடினும் யான் வேண்டேன்.
3 உலகங்கள், எப்படிப்பட்ட உலகங்கள், 3 உலகங்களையும் எனக்கு கொடுத்தாலும், அதையும் நிரந்தரமாக நீ ஆட்சி செய்யலாம் என்று கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சம் கரந்துண்ட கண்டர், நஞ்சை எடுத்து தனது கண்டத்தில் மறைத்து வைத்துள்ள எங்கள் சிவபெருமான், ஒற்றியூரில் இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் அவரை பற்றி கொண்டு அங்கே இருந்து அவருக்கு தஞ்சமாக இருந்து அங்கே பிச்சை எடுத்து உண்டால் எனக்கு அது போதும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய குறிப்பு. ஆக அந்த எந்த ஒரு சுகபோக வாழ்க்கை நாம வாழ்ந்தாலும் எல்லாமே பெருமான் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு தெளிவோடு அதுல பற்றில்லாமல் இருக்க வேண்டும். ஏழ்மையில இருக்கும் போதும் இது பெருமான் கொடுத்தது அப்படின்ற ஒரு வருத்தப்படாமல் அதிலும் பற்றற்ற நிலை இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக அழகான வாழ வேண்டிய ஒரு கருத்தாக பார்க்கின்றோம். 23வது பாடல். நூற்றனைந்தோர் பல்லூழி நுண் வயிர வெண்குடை கீழ் வீற்றிருந்த செல்வம் விழையாதே கூற்றுதைத்தான் ஆடரவம் கச்சா அறைக்கு அசைத்த அம்மான் தன் பாடரவம் கேட்ட பகல் என்று இந்த 23வது பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது எத்தனை அழகான ஒரு குறிப்பு பாருங்களேன். அதாவது பல ஊழி காலம், எத்தனை ஊழி காலம் வந்தாலும் பரவாயில்லை, நீ தான் அரசாட்சி செய்ய போற அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்றாங்கன்னு வைங்க. எப்படி இருக்கும்? நாம இன்னைக்கு ஒரு 5 வருஷ பதவிக்கே எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றோம். பல ஊழி காலம் அரசாட்சி செய்ய போற அப்படின்னு சொன்னாலும் அந்த இன்பத்தை விட எது இன்பம் என்பதை நமக்கு சொல்றாரு பாருங்க. அற்புதமான பாடல். கூற்று உதைத்தவன் ஆடரவம் கச்சா அறைக்கு அசைத்தவன் யார் என்பது நமக்கு தெரியும். சிவபெருமான். சிவபெருமான் தான் கூற்றுவனை உதைத்தது. சிவபெருமான் தான் பாம்பை கச்சாக கட்டியிருப்பவர். அப்படிப்பட்ட பெருமானின் பாடல், அந்த அரவம் இருக்கு இல்லையா, சத்தம் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை கேட்டா போதும். பல ஊழி காலம் அரசாட்சி செய்வதனால் வருகின்ற இன்பத்தை விட பெருமானின் திருப்பதிகங்கள் பாடக்கூடிய அந்த பாடலை ஒரு முறை கேட்டால் போதும், அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் அதிகம் என்று சொல்கின்றார். நம்ம நம்பி ஆரூரர் சொல்வாரு, வந்தொண்டன் ஆரூரன் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்றும் கேட்பவர் தம் வினை கட்டருமே என்று சொல்லுவார். அன்பா கேட்க வேண்டும். கேட்பதை எப்படி கேட்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம அருளாளர்கள் பாடுங்க, படிங்க, என்னென்னமோ சொன்னவங்க. கேளுங்க. எப்படின்னா அன்போட, காதலித்தும் கற்றும், அதன் மேல் அன்போட கேளுங்க. அதை ஒரு படி மேல போய் இவர் சொல்றாரு பாருங்க, நீ அதை கேட்டேன்னு வையேன், அரசாட்சி செய்யறதை விட இது இன்பம். யாரு சொல்றாங்க அப்படின்னா அரசாட்சி செய்தவர் சொல்கின்றார். நான் சொல்றதோ நீங்க சொல்றதோ பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அரசாட்சி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதுல உள்ள போகம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுல இருக்கிற மோகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. நாம இன்னைக்கு சொல்றதெல்லாம் அரசாட்சி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது எனக்கு நம்ம அனுபவிக்காத ஒன்றை சொல்கின்றோம். அதனால அது வெறும் வார்த்தை ஜாலமாகத்தான் இருக்கும். ஆனா இதுல பாருங்க, அரசனாக இருந்த ஒருவர் சொல்கின்றார், அதை விட பெருமானுடைய பாட்டை ஒரு தடவை கேளுப்பா, அதை விட சொர்க்கமாக இருக்கும் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்ற பாடலாக பார்க்கின்றோம். நிறைவு பாடல் 24வது பாடல். உய்யும் மருந்து இதனை உண்மின் என உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டிய கால் பைய எழுந்து இருமி யான் வேண்டேன் என்னாமுன் நெஞ்சே செழுந்திரு மயானமே சேர். இதுதான் திருமயானம் என்று சொன்னதனால நமக்கு 3 திருத்தலங்கள் இங்கே பார்க்க முடிகின்றது. திருக்கடவூர் மயானம், திருநாளூர் மயானம், திருக்கச்சி மயானம். இதுல எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதுல பாருங்க, நமக்கு சொல்ல வந்த குறிப்பு என்னன்னா, உயிர் வாழ்வதற்கு இந்த மருந்தை எடுத்துக்கொள் அப்படின்னு உற்றார் உறவினர்கள் கொடுக்கின்றார்களாம். கையை பிடித்து எழுப்பி உட்கார வைத்து கொடுக்கின்றார்களாம். ஆனா நமக்கு வலுவிழந்த காரணத்தினால மெதுவா எழுந்த ஒரு குறிப்புல இருமி அப்படி ஒரு சூழல் வேண்டாம் அப்படின்னு நாம சொல்வதற்கு முன்
மனமே நீ திருமயானம் என்ற திருத்தலத்தை சென்று அடைய வேண்டும் என்பது தான் இந்த பாடல் மிக அழகாக எடுத்து சொல்லும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதாவது நமக்கு இதுல புரிந்து கொள்ள வேண்டியது, நினைவில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே ஒரு குறிப்பு தான். எந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அது நிலையற்றது. வாதுற்ற திண்புயர் அண்ணாமலையார் மலர் பதத்தை போதுற்ற எப்போதும் புகழு நெஞ்சே, இந்த பூதலத்தில் தீதற்ற செல்வம் என் தேடி புதைந்த திரவியம் என் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே. இந்த காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே என்ற அந்த ஒரு சொற்றொடர் தான் நமக்கு 24 பாடல்களாக விரித்து கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. இதோடைய விரி, அதனுடைய சுருக்கம் தான் இதுன்றத மாதிரி பார்த்துடலாம். நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, நிலையில்லாத உடல், நிலையில்லாத இளமை, நிலையில்லாத செல்வம், நிலையில்லாத அழகு, நிலையில் எதுவுமே நிலையில்லாதது. ஆனால் அதற்காக நாம் படுகின்ற அவதிகளும் அதற்காக நாம் படுகின்ற போராட்டங்களும் எதுவுமே தகுதி அற்றது என்பதை புரிந்து திருத்தல யாத்திரையிலும் பெருமானின் புகழ் பாடுவதிலும் நம் மனத்தை மடைமாற்றம் செய்ய வேண்டுமாய் இந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அற்புதமான ஆழமான பாடல் நமக்கு இந்த முழு பதிகத்தையுமே நமக்கு கொடுத்து அருள் செய்திருப்பதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பதிகத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.